நம்ம கையில கட்டியிருக்கக்கூடிய அந்த கடிகாரம், அதாவது அந்த வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா எந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா அதனுடைய ஓட்டம் இருக்குது அப்படின்னா, இந்த பூமியினுடைய இயக்கத்தின் அடிப்படையில் தான் அந்த ஓட்டம் பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு அந்த வாட்ச். இப்போ அதே மாதிரிதான் நம்முடைய உடல்ல பாத்தீங்கன்னா, அதாவது இந்த சரீரத்துல பயாலஜிக்கல் கிளாக் அப்படிங்கிற ஒரு கடிகாரம் இயங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த கடிகாரம் இயக்கத்துக்கு தகுந்தாப்படி, இப்போ உதாரணத்துக்கு நம்ம காலையில நம்முடைய பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 9 மணிக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு தகுந்தாப்படி எப்படி நம்ம வந்து டைமர் செட் பண்ற மாதிரி அந்த டைமிங் வந்து அது செட் ஆகும். அதுக்கு தகுந்தாப்படியான ஒரு சில ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ், உதாரணத்துக்கு HCl, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஜீரணத்துக்காக அது வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிரும். நம்ம இது அப்படியே பாத்தீங்கன்னா 10 மணிக்கு சாப்பிடுறது, ஒரு நாளைக்கு 11 மணிக்கு சாப்பிடுறது, ஒரு நாளைக்கு சாப்பிடாம விடுறது, இந்த மாதிரி நம்ம அந்த டைமிங்கை வந்து பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி நம்ம பண்றதுனால என்ன நடக்குது அப்படின்னா, அதனாலதான் நம்முடைய ஜீரணத்தன்மையில பாத்தீங்கன்னா மாற்றங்கள் இருக்கு. நம்ம நினைச்ச நேரத்துக்கு சாப்பிட்றப்பெல்லாம் அது வந்து உற்பத்தி, அது வந்து ஜீரணத்துக்காக பண்ணுமா அப்படின்னா, அது சரியா பாத்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு பண்ணாது. அந்த டைம்